சஞ்சய், கொஞ்சம் வெளியில வா, உன் கூட பேசணும். போப்பா, போய் பேசிட்டு வா. போ. வா சஞ்சய். என்ன சஞ்சய் இதெல்லாம்? எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்ல. ஏன்டா இப்படி பண்ண? உங்ககிட்ட எத்தனை வாட்டி போன்ல கேட்டேன், ஏதோ ப்ராப்ளம்னா சொல்லுன்னு. இல்லைங்கம்மா, எல்லாமே சடனா நடந்துச்சுமா. என்கிட்ட பேசாத சஞ்சய். என்னோட போன் எடுக்காம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நீ எங்க இருக்க, என்ன பண்றன்னு கூட தெரியாம. உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணா அவனும் ஃபோன் எடுக்கல. ஆனா நீ எங்களை பத்தியெல்லாம் யோசிக்கல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா பார்க்கணும் தான்மா கூப்பிட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கேம்மா, ப்ளீஸ். உங்ககிட்ட மறைக்கணும்னா ஒன்றும் பண்ணலம்மா. புரியுது சஞ்சய், பட் திஸ் இஸ் நாட் த ரைட் வே டு டூ திஸ். என்ன இருந்தாலும் நீ எங்ககிட்ட பேசியிருக்கணும். பா, நான் பண்ணது தப்பு தான்ப்பா. ஆனா நான் மைத்லியை ரொம்ப லவ் பண்றேன்ப்பா. என் மைண்ட் ஃபுல்லா அதான் இருந்துச்சு. நீ லவ் பண்ற பொண்ணுக்காக இவ்வளவு யோசிக்கிற, தட்ஸ் அ வெரி குட் திங். ஆனா அவங்க அப்பாவுக்கு அது புரியலன்னா நீ ஒன்றும் பண்ண முடியாது சஞ்சய். எனக்கு என்னமோ அதெல்லாம் சரிப்பட்டு வரல. ப்ளீஸ், நமக்கும் அவங்களுக்கும் செட்டே ஆகாது. அதுக்கப்புறம் உங்க அப்பாவோட டிசிஷன். இருமா, அப்படி எதுவுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நம்ம பேசுவோம். பா, 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. அவ இல்லாத ஒரு லைஃப் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதனாலதான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் நான் எடுத்துட்டு இருக்கேன். 2 பேரும் ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்களேன். சரி சஞ்சய், கண்டிப்பா அவர் பேசுறது உன்னை கடுப்பேத்துற மாதிரி தான் இருக்கும். நீ அமைதியா இரு, நாங்க பேசி பார்க்குறோம். அப்படி செட் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? ஐ அஷ்யூர் யூ, மைதிலி வில் பி யுவர்ஸ் வாட் எவர் இட் டேக்ஸ். சரி வாங்க உள்ள போலாம். என்ன சார், எல்லாம் பேசிட்டீங்களா? ஆல் ஓகே தானே? டிஃபன் இன்னும் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஓவர் நைட் ஜேர்னி பண்ணிட்டு வந்திருப்பீங்க, டயர்டாக இருப்பீங்க. டிஃபன் சாப்பிட்டப்புறம் பேசுவோமே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், முதல்ல விஷயத்த பேசுவோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். சார், எதுவாக இருந்தாலும் பேசி முடிவெடுப்போம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க, சாப்பிட்டுட்டே பேசுவோம். கூட்டிகிட்டு போங்க சஞ்சய். என் ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க. என் ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க, போங்க. அட போங்க சஞ்சய். வாங்கப்பா, வாங்க. என்ன மைதிலி, எல்லாம் உனக்காக தானே பண்றேன். இப்படி பேசாம அமைதியா இருந்தா எப்படி? ஏதாவது பேசுமா? அப்பா, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் அவனை தான் லவ் பண்றேன். அவனை தான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன்ப்பா. சாரிப்பா. தப்பா நினச்சிக்காதீங்க, ஒழுங்கா கவனிக்க முடியல. நீங்க வரீங்கன்னு அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. பரவாயில்லைங்க, நாங்க அதுக்காக வரல. நாங்க நினைச்சு வந்தது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. உண்மையாவே சஞ்சய் ரொம்ப நல்ல பையன். நீங்க நல்லா வளர்த்திருக்கீங்க.
இந்த காலத்துல இப்படி ஒரு பையனை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். சின்ன வயசுலேருந்தே சஞ்சய் என் கூடவே இருந்து பழகிட்டான். அவன் நல்லா ஹெல்ப் பண்ணுவான், என்னை அப்படி பார்த்துக்குவான். என்ன, அவன் சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நானும் இனிமே அவனை கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சஞ்சய் பற்றி பேசுகிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லதே நடக்கணும். கண்டிப்பா நல்ல விஷயம்தான் நடக்கும், கவலைப்படாதீங்க. நான் ஹாலில் இருக்கேன். ம். இருந்துச்சு, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அங்கே மழையெல்லாம் எப்படி? மழை இந்த வருஷம் சரியா இல்லை. உட்காருங்கம்மா, உட்காருங்க. என்ன சார், டிஃபன்லாம் நல்லா இருந்ததா? ம். ஆ, லக்ஷ்மி குக்கிங்கில் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவளை அடிச்சுக்க யாரும் கிடையாது. லக்ஷ்மி, மைதிலி, லக்ஷ்மி, இங்கே கொஞ்சம் வாங்களேம்மா. எல்லாரும் இருக்கீங்க, அப்போ என் டெசிஷனை சொல்லிடுறேன். அங்கிள் ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் பேசலாமா? நீங்கள் என்ன டிசிஷன் சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் உங்கள் டிசிஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லணும். எந்த காரணத்துக்காகவும் நான் மைத்திலியை விட மாட்டேன் அங்கிள். சூப்பராக பிடிச்சிருக்கம்மா பையனை, வெரி குட். சார், என் பொண்ணு உங்க பையனை விருப்பப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க பையனை ஏத்துக்கிறேன். மற்றபடி உங்க பையனை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் பிஹேவியர், அவன் ப்ரொஃபஷன் எதுவுமே எனக்கு பிடிக்கல. அவனுக்கும் எனக்கும் என்னைக்குமே செட் ஆகாது. சரி, அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளா பார்த்து நாம தட்டை மாத்திக்கலாம். சரியா சம்பந்தி? அவங்க எதுவும் பேசலையே, உங்களுக்கு ஓகே தானே? ஏதாவது சொல்லுங்கம்மா. நான் என்ன டிசிஷன் எடுத்தாலும் அவளுக்கு ஓகே தாம்மா. இல்ல, எங்க வீட்ல எதுவா இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணுவாரு. அதனால தான் கேட்டேன். அது உங்க வீடுமா, இது சேஷாத்ரி சாரோட வீடு. இங்க அவர் மட்டும்தான் டிசிஷன் எடுப்பாரு. லட்சுமி, என்ன பேசுற? இது உனக்கும் ஓகே தானே? நேத்து நைட்டு கூட பேசணுமே. ஓ ஆமால, சாரி மறந்துட்டேன். ஆனா நான் ஓகே சொன்ன மாதிரி நேக்கு ஞாபகம் இல்லையே. லட்சுமி, நிறுத்தங்க போதும். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இதான் என்னோட டிசிஷன். நேக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல சஞ்சய். உனக்காக தான் இந்த முடிவு நான் எடுத்திருக்கேன். நானும் இந்த வீட்ல தானே இருக்கேன். மைதிலி எனக்கும் தானே பொண்ணு. நானும் பேசக்கூடாதுன்னு அமைதியா இருந்தா ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்கீங்க. சஞ்சயா இந்த வீட்ல தங்க வைக்கும் போது எனக்கு சொல்லல,
கேசவன் நீங்க சொல்லிதான் வந்தாருன்னு நீங்க பேசும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க 2 பேர் வர்றதும் என்கிட்ட சொல்லல. அப்புறம் எதுக்கு தான் நான் இந்த வீட்ல இருக்கணும்? உங்களுக்கு எல்லா வேலையும் செய்யறதுக்கு நான் வேணும். ஆனா டிசிஷன் எடுக்கும்போது என்ன எதுவுமே கேட்க மாட்டீங்க, அப்படிதானே? நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். மா மா ப்ளீஸ். அம்மா ப்ளீஸ்மா. நீ எதுவுமே பேசாத மைத்திரி. உன் மேலேயும் எனக்கு நிறைய கோவம் இருக்கு. பாவம் அந்த பையன் உனக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான். பரவாயில்ல, இப்போ ஆச்சு உங்க அப்பாவை நீ எதிர்த்து பேசிருக்கியே, அது வரைக்கும் நேக்கு சந்தோஷம்தான். சஞ்சய், எனக்கு உங்ககிட்ட பேசணும், தனியா பேசணும். வாங்க போலாம். சாரி சஞ்சய். ஐயோம்மா, நீங்கள் எதுக்குமா சாரி கேட்குறீங்க? இல்லைப்பா, எல்லாம் நல்லபடியாக நடக்கிற நேரத்தில் நான் இப்போ இப்படி பேசினது உங்களுக்கு கண்டிப்பாக என் மேலே கோவம் வந்திருக்கும். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் அப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். மைத்திலி பண்றது ரொம்ப தப்பு தம்பி. நீ அவளுக்காக எவ்வளோ யோசிக்கிற, எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற. ஆனா அதெல்லாம் அவ எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றான்னு எனக்கு தெரியல. என் மைத்திலிக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடிமா. எவ்வளோ வேணாலும் ரிஸ்க் எடுக்க ரெடி. அவ்வளோதாம்மா. இதுதான் உன்னோட தன்மை சஞ்சய். பட் மைத்திலி அப்படியே அப்பா மாதிரி எல்லா விஷயத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணிப்பா. நீ அவளுக்காக யோசிக்கிற மாதிரி அவ உனக்காக யோசிப்பாளான்னு எனக்கு தெரியல. மைத்திலிக்கு என்னன்னா அவ நினைச்சது அவளுக்கு நடக்கணும், அவ்வளோதான். இப்ப கூட பாருங்க, 1 வீக்கா நீங்க இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனா ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்காளா உங்களுக்கு அவ? பண்ணுவாமா, அதெல்லாம் பண்ணிருக்கா. பாத்தியா, இப்ப கூட நீ அவளை விட்டு கொடுக்காம பேசுற. சில டைம்ஸ்ல ஹெல்ப் பண்றது, சப்போர்ட் பண்றது ஓகே, பட் எல்லா விஷயத்திலும் பண்ணணும் சஞ்சய். அப்போதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒன் சைடடா போயிடும். அதுவும் உங்களுக்கு தான் கஷ்டம். அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் 2 பேருக்கும் இதை புரிய வைக்கணும் நாம. சரிம்மா, நீங்க சொல்லுங்கம்மா, நான் என்ன பண்ணணும்? மைத்திலி, அம்மா என்னம்மா பண்ற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இல்லடி, இப்பதான் தெளிஞ்சு இருக்கு. இங்க பாரு, சஞ்சய் உனக்கு வேணும்ல? நீ உண்மையா அவனை லவ் பண்றல? நான் முடிவு பண்ணிட்டேன். சஞ்சய் தான் எனக்கு மாப்பிள்ளைன்னு. இனிமேல் யாரு நினைச்சாலும் இதை மாத்த முடியாது. இங்க பாரு, உன்னோட லவ் ஒன் சைடடா இருக்கு. உனக்காக இவ்ளோ கஷ்டப்படுறான்ல, அந்த கஷ்டம் உனக்கும் தெரியணும்ல? அப்ப ஒழுங்கா உள்ள போய் ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு வா. அவங்க வீட்டுக்கு போறோம், இருந்துட்டு வரும், சரியா? அம்மா, அப்பா தனியா இருப்பாருமா? கொஞ்ச நாள் தனியா இருந்தாதான்
என்னோட அருமை என்னன்னு தெரியும். எல்லாத்தையும் அவர் இஷ்டத்துக்கு செஞ்சிட்டு இருந்தா நான் எதுக்கடி இங்க இருக்கணும்? உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். உன்னோட டிசிஷன் என்னன்னு சொல்லு. எனக்கு டைம் ஆகுது. நீங்க கொஞ்சம் கார்ல இருங்க. உட்காருங்கம்மா. மைதிலி, நீ அவளோட போறியா? மைத்திரி, சாரிப்பா. ஹலோ. சேஷு சொல்லு. நான் பண்ண ஒரு விஷயம் எனக்கே பேக் ஃபயர் ஆயிடுது கேசவா. பேக் ஃபயரா? அப்படி என்ன பண்ண சேஷு? என்னாச்சு? சஞ்சய் அக்செப்ட் பண்ற மாதிரி பண்ணி எல்லாரும் ஹாப்பியா இருக்கிற மொமெண்ட்ல அவனை இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சா அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எமோஷனலா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதையே சாக்க வச்சு எல்லாத்தையும் நிறுத்திடலான்னு நினைச்சேன். ஆனா 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 என்ன சேஷு சொல்லு. நான் எதிர்பார்க்காத ரியாக்ஷன் என் பொண்டாட்டிட்டேன்னு வந்துத்துறா. அவ வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டா. கோச்சிட்டு போயிட்டாங்களா? எங்க போனாங்க? கோயம்புத்தூருக்கு, சஞ்சய் வீட்டுக்கு. நேத்து கூட சொன்னனே சேஷு, சஞ்சய் கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசி எல்லாம் சரியாயிடும்னு. உன்னோட இந்த பிரச்சனையே உன் ஈகோ தான் சேஷு. உன்னை விட சஞ்சய் உன் பொண்ணை ரொம்ப லவ் பண்றான், அவன் உன் பொண்ணை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொன்னதுக்காக அவனை இவ்வளோ இரிட்டேட் பண்ணி பார்க்குற. 10ஆவதுக்கு உன் கூட என்ன வேற சேர்த்துக்கிட்ட. தப்பு பண்ணிட்டேன் சேஷு. அதை எப்படி சொல்லுவ கேசுவா? என் பொண்ணு என்கிட்டே வந்து அவன் என்னை விட நல்லவன் சொன்னா ஒரு அப்பனா என்னோட ஈகோ ஹர்ட் ஆகாதா? அதான் அவன் என்னை விட நல்லவன் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண பார்த்தேன். அது எப்படி முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் கேசுவா, அவனை இன்னி வரைக்கும் எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. சேஷு, உன்னை மாற்றவே முடியாது சேஷு. சரி, நீ ஃபோனை வை, நான் நேரில் வந்து பேசுகிறேன்.
என்னம்மா இவ்வளோ தைரியமா பேசிட்டு வந்துட்டீங்க?